ஹாய் நண்பா, கங்குவா திரைப்படத்தோட வசூலுக்கு ஆப்பு வைத்த இயக்குனர் சிறுத்தை சிவா. அதாவது கங்குவா திரைப்படத்தோட வசூலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஸோ என்னாச்சு, என்ன நடந்தது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த ஹீரோ யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே நண்பா, இயக்குனர் சிறுத்தை சிவா இயக்கத்தில் நடிகர் சூரியசன் நடிப்பில் மிக பிரம்மாண்டமாக உருவாகி வரும் திரைப்படம் தான் கங்குவா. இந்த ஒரு திரைப்படத்திற்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ சில நாட்களுக்கு முன்னாடி கூட டீசர் வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஒரு டீசர் மிகப்பெரிய அளவில் ரீச் ஆயிருந்தது. அதாவது 2 கோடி பேருக்கு மேலே பார்த்துருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கங்குவா திரைப்படத்தோட வசூலுக்கு ஆப்பு வைக்கும் விதமாக தற்பொழுது ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன பண்றது டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதாவது கங்குவா திரைப்படத்தோட படப்பிடிப்பு ஆரம்பிக்கும் போது இயக்குனர் சிறுத்தை சிவா அவர்கள் சொன்ன பட்ஜெட்டை விட தற்பொழுது அந்த பட்ஜெட்டை எல்லாம் தாண்டி பல மடங்கு சென்று விட்டதாக சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால கங்குவா திரைப்படத்தோட வசூலுக்கு பாதிப்பு ஏற்படும் என தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் 50% படத்தின் பட்ஜெட் அதிகரித்தாலும் ஞானவேல் ராஜா ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்களாம். படத்தின் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்களாம். ஸோ படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக 2 மற்றும் 3 பாகங்களாக கங்குவா திரைப்படத்தை எடுக்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாம். அந்த அளவுக்கு கங்குவா திரைப்படம் மிகப்பெரிய ஒரு கதை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னதான் படத்தோட பட்ஜெட் சொன்னதை விட பல மடங்கு அதிகரித்தாலும் கதையின் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா, கங்குவா திரைப்படம் எவ்வளவு வசூல் பண்ண போகுது அப்படின்றத. ஓகே நண்பா, நீங்க சொல்லுங்க, கங்குவா திரைப்படம் முதல் நாள்ல எவ்வளவு வசூல் பண்ணும் அப்படின்றதையும் லைஃப் டைமா எவ்வளவு வசூல் பண்ணும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த ஹீரோ யார் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.